நீங்க ஓட்ஸ் சாப்பிடுறீங்களா? நிறைய ஓட்ஸ் கஞ்சி கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவான்னு நம்ம ஷாப்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஓட்ஸை பார்த்துருப்போம். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் ஆக்கலாம், ரோல்ட் ஓட்ஸ் ஆக்கலாம், ஸ்டீல் ஓட்ஸ் ஆக்கலாம். அதுல எது பெஸ்ட் நம்மளுக்கு அப்படின்னு சூஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட். இதுல ஹை கிளைகமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால உங்களோட சுகர் லெவல்ஸை சும்மா ஸ்பைக் பண்ணி விட்டுடும். இது லாங் டேர்ம் யூஸ் பண்றது அப்படின்றது ரொம்பவே ஒரு பேடான ஐடியா. இது பர் 100 கிராம்ஸ்க்கு 380 கிராம்ஸ் ஆஃப் கேலரிஸ், ஃபைபர் ஒரு 6 to 7 கிராம், ப்ரோட்டீன் ஒரு 6 to 7 கிராம்ஸ் அண்ட் காப்ஸ் ஒரு 68 கிராம்ஸ் இருக்கு. இது சும்மா ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ சாப்பிட்றதுனா இருக்கு. இது உங்களோட டெய்லி யூஸ் பண்றது அப்படின்றது அட்வைசபிளே கிடையாது. அடுத்ததா ரோல்டோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு மீடியம் ப்ராசஸ்டு ஃபுட் அண்ட் இதுல மீடியம் கிளைகமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இது உங்களோட சுகர் லெவல்ஸை அந்த அளவுக்கு ஸ்பைக் பண்ணாது. இதுல பர் 100 கிராம்ஸுக்கு 380 கிராம்ஸ் ஆஃப் கேலரிஸ், ஃபைபர் ஒரு 7 to 8 கிராம், ப்ரோட்டீன் ஒரு 12 to 13 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் காப்ஸ் ஒரு 68 கிராம்ஸ் இருக்கும். இது டெய்லி யூஸ்க்கு நல்லாவே யூஸ் ஆகும். அடுத்தது ஸ்டீம் ஹோஸ், இது லெஸ் ப்ராசஸ்ட் அண்ட் இதுல ரொம்பவே கம்மியான கிளைகமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இது டெய்லி யூஸ்க்கு ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஆனா ஸ்டீம் ஹோஸ் குக் பண்றது ரொம்பவே டைம் ஆகும். நீங்க ஒரு 6 to 8 hours நீங்க சோக் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனா இது லாங் ரன்ல உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். அடுத்த வாட்டி உங்க ஃப்ரெண்ட் யாராவது நான் டெய்லி ஓட்ஸ் சாப்பிடுறேன் ஆனா எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல அப்படின்னு சொல்றவங்க இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க.